வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ சிலபஸில் இலக்கணத்தில் பிறமொழி சொற்கள் அல்லது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி சிலபஸ் படி 1 by 1 பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, மரபுச்சொல் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் படி வரிசையாக பார்க்குற மாதிரி இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதெல்லாம் நேற்று பார்ட் 1 வீடியோவில் போட்டாச்சு. அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 26வது கொஸ்டின், ஒரு வேர்ட் கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. என்ன வேர்ட்னா எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட்னா அதுக்கு தமிழ் சொல் வந்து பரிசோதனை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. பொறுத்துகளை வந்து கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. ஓகேங்களா. கல்ச்சுரல்னா பண்பாடு. ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம். பவுண்டரிஸ்னா எல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 28வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 28வது கொஸ்டின் என்னென்னா, ஒரு வேர்டு, அந்த வேர்டில் எது பிறமொழி சொற்கள் கலக்காதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பி என்னென்னா, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இதில் மட்டும்தான் பிறமொழி சொற்கள் கலக்கலை. மற்ற எல்லாத்துலேயுமே பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வாங்க 29வது கொஸ்டின் பார்க்கலாம். 29வது கொஸ்டின் என்னென்னா, எம்பளம் என்பதற்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. எம்பளம்னா சின்னம்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 30வது கொஸ்டின், டெரிட்டரி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டெரிட்டரினா நிலப்பகுதி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 31வது கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொலுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீழே உள்ளதில் வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32வது கொஸ்டின், தவறானது வந்து ஆப்ஷன் பி தான். ரிப்பீட்னா திரும்ப திரும்ப அப்படின்னு வரும். அது மட்டும்தான் தப்பு. மற்ற எல்லாமே ரைட்டு. கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி. எல்லாமே ரைட்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட்டு 33வது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 33வது கொஸ்டின் என்னென்னா, தற்பவம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. தற்பவம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இலக்குமி. ஓகேங்களா. இலக்குமி. இது நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. பொறுத்துகனா அதிபர்னா தலைவர். ஆச்சரியம்னா வியப்பு. ஆரம்பம்னா தொடக்கம். சதம்னா 100. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 35வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் பிறமொழி சொற்கள் அல்லாதது வந்து ஆப்ஷன் டீயில் தான் இருக்குது. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 36வது கொஸ்டின், இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது பிறமொழி சொற்கள் கலவாததை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான். மாலையில் விளையாடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மற்ற எல்லாத்துலேயுமே பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலிங் பெல். ஆப்ஷன் ஏல காலிங் பெல். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங். 3வது மில்க். எல்லாத்துலேயுமே பிறமொழி கலந்துருக்கு. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின் வந்து அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அலர்ஜினா ஒவ்வாமை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வாடகைக்கு தமிழ் சொல்னா கூடக்கூலி. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூட கொஸ்டின், மனப்பாடமாக வச்சுக்கோங்க. வாடகைக்கு குடிக்கூலி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இது வந்து லியூட் மியூசிக் அப்படின்னா யாழ் இசை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 40வது கொஸ்டின் என்னென்னா, விவாகம் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விவாகம்னா திருமணம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சர்க்காருக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சர்க்கார்னா ஆப்ஷன் ஏ அரசாங்கம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து லைட் ஹவுஸ், அதுக்கு வந்து தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 43வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 43வது கொஸ்டின் என்னென்னா, யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். இதுக்கு வந்து தூய தமிழில் கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. ரூபாய்ன்னு எங்கே சொல்லுவாங்கன்னா இந்துஸ்தானி. துட்டுன்னு எங்கே சொல்லுவாங்கன்னா டச்சு. நபர்னு எங்கே சொல்லுவாங்கன்னா அரபி. குல்லான்னு எங்கே சொல்லுவாங்கன்னா பார்சி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். 45வது கொஸ்டின், ஆன்சர்னா அதுக்கு தமிழ் சொல் கேட்குறாங்க. ஆன்சர்னா விடைன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 46வது கொஸ்டின், ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. திறன் அட்டை. நம்மளை குழப்பறதுக்காகவே ஆப்ஷன் சின்னு பல பேர் போடுவீங்க. அதெல்லாம் இல்லை, திறன் அட்டை தான். ஓகேங்களா. ஸ்மார்ட் கார்டுனா. காலிங் பெல்னா அழைப்பு மணி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 48வது கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிடெக்டிக் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு. நீதி நூல் திரட்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.
நெக்ஸ்ட்டு 49வது கொஸ்டின் என்னென்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஆன்டிபயாட்டிக் என்பதுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 50வது கொஸ்டின் சந்தோஷம், அதுக்கு வந்து தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சந்தோஷம்னா மகிழ்ச்சி. ஓகேங்களா, இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற இதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போன்ற வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி சிலபஸ் படி 1 by 1 பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, மரபு பிழை, ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே போட்டிருக்கோம். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.